புதுக்கடை அருகே வீட்டில் சமையல் செய்த போது உடலில் தீப்பிடித்து பெண் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள முஞ்சிறை பகுதியைச் சேர்ந்தவர் மரியம்மா. இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் உள்ளார். இவரது கணவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக இவரை விட்டு சென்றுள்ளார். இந்த நிலையில் தனது மகனுடன் தனிமையில் வசித்து வந்த இவர் மகன் வேலைக்கு சென்று அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல் வேலைக்கு சென்ற நிலையில் மரியம்மா வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். அப்போது வீட்டில் சமையல் அறையில் சமையல் செய்வதற்காக சென்ற மரியம்மாவின் மீது எதிர்பாராத விதமாக உடலில் தீப்பிடித்துள்ளது. இதில் சம்பவ இடத்திலேயே உடல் முழுவதும் எரிந்த நிலையில் மரியம்மா கிடந்துள்ளார். பின்னர் வீட்டின் உள்ளிருந்து புகைமூட்டம் வெளியேறுவதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் ஓடிவந்து பார்த்தபோது உடல் முழுவதும் எரிந்து எலும்புக்கூடான நிலையில் மரியம்மா கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இதுபற்றி புதுக்கடை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி குழித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வேலைக்கு சென்றிருந்த மகனுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவரது மகன் வந்து இதுகுறித்து புதுக்கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து அந்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.